கற்றலின் கேட்டல் நன்று அப்படின்னு பெரியவங்க சொல்றதுங்கிறது சாதாரணம் கிடையாது, ரொம்ப பெரிய விஷயம். இன்னைக்கு ஆய்வாளர்கள் சொல்றது படி பார்க்குற பொழுது நமக்கு நிறைய திறமை ஆற்றல் கூடி இருக்கு. அறிவியல்ல தொழில்நுட்பத்தில் ரொம்ப வளர்ந்துருக்கோம். ஆனால் தொழில்நுட்பத்தில் வளர்ந்துட்டோமே தவிர நம்முடைய அறிவு வளர்ச்சியில் வளர்ந்துருக்கோமான்னு கேட்டால் ஒரு பெரிய கேள்விக்குறிங்க. டிபெண்டன்சின்னு ஒன்று சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஒன்று சார்ந்து இருக்கிறது, ஏதாவது ஒரு விஷயத்தை சார்ந்து இருக்கிறதுன்னு. இப்போது நம்ம ஆன்மீக மரபுப்படி ரொம்ப ஆதி காலத்தில் அனாதியாக தோன்றியது வேதங்கள். இந்த வேதங்கள் யாரும் யாருக்கும் எழுத்துப்பூர்வமாக எழுதி தரவில்லை. வேதத்துக்கு எழுதா கிளவி அப்படின்னே பேர். ஒருத்தர் சொல்ல சொல்ல ஒரு குரு அதை சொல்லுவார், சீடர்கள் உட்கார்ந்து அதை கேட்பாங்க. அதை சொன்ன உடனேயே கேட்ட மாத்திரத்திலேயே மீண்டும் அதை பிழையில்லாமல் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம மனித சமூகம் அப்போ இருந்தது. ஒரு முறை கேட்ட உடனேயே. அப்புறம் கொஞ்ச காலம் மாறிச்சு. ஒரு முறை கேட்டால் போதாதுன்னு அதை பல முறை அத்தியனம் பண்ணுறதுன்ற ஒரு இடத்துக்கு வந்தோம். மீண்டும் மீண்டும் சொல்லுவாங்க. ஒரு ஆச்சாரியர் அல்லது ஒரு குருமார் இருந்து அந்த தவறுகள் ஏதாவது அவங்க உச்சரிப்பில் பிழை விட்டாங்கன்னா அதை சரி செய்வாங்க. அப்புறம் ஒரு சில பல ஆண்டுகள் போச்சு, தலைமுறை மாறிச்சு. மீண்டும் மீண்டும் அதை வரிக்கு வரி சொல்லி கொடுத்து ஒரு வரியாக மனப்பாடம் பண்ணுறது அப்படிங்கிற இடத்துக்கு வந்தோம். அதுக்கப்புறம் அதையே எழுத்து வடிவமாக எழுத தொடங்கினார்கள். அதை அச்சடிக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் அதை டிஜிட்டல் மயம்னு ஆக்கிட்டோம். இப்போ நம்ம கெட்டிக்காரங்களான்னு கேட்டால் கிடையாது, சாட் ஜிபிடி தான் கெட்டிக்காரனா இருக்குது. பெரிய மந்திரங்கள், பெரிய ஆழமான அர்த்தமுள்ள உபனிஷத்கள், அதையே கேட்ட மாத்திரத்தில் பொருள் உணர்ந்து திருப்பி சொன்ன நம்ம மனித சமூகம் அவ்வளவு ஏன் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரும் குறைஞ்சது ஒரு 50 ஃபோன் நம்பர் ஞாபகமாக சொல்லுவோமா? இன்னைக்கு யாருக்காவது அவங்க ஃபோன் நம்பர் முதல்ல ஞாபகத்துக்கு இருக்குதா? தெரியல. அப்போ நம்ம கையில் இருக்கக்கூடிய கருவி நமக்கு உதவின்னு கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் காலப்போக்கில் அந்த கருவிக்கு நாம் சார்ந்தவர்களாக மாறிடுறோம். இப்போ அது இல்லாமல் நம்மளால இருக்க முடியலை. அந்த இடத்துக்கு மாறிக்கொண்டே இருக்கிறோம். உளவியலாளர்கள் சொல்லுவது என்ன அப்படின்னா, மனிதர்கள் மனிதர்களோடு முகம் கொடுத்து பேசுறது அப்படிங்கிறது குறைஞ்சு போய்கிட்டு இருக்கு. நீங்கள் 1008 வாழ்த்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சாலும், ₹1,00,000 ஜிபே பண்ணாலும் அப்படி யாரும் பண்ணுறது இல்லை. இருந்தால் தானே பண்ணுவோம். முதல்ல இருக்குன்னே சொல்ல மாட்டோம், இருந்தாலும் பண்ண மாட்டோம். நீங்கள் 1008 முறை வாழ்த்து சொன்னாலும், லட்சக்கணக்கான ரூபாய் பணமாக அவங்களுக்கு அனுப்பிச்சாலும், அந்த அன்பும் நேசமும் எப்படி தழைக்கும் என்று சொன்னால், ஒரே ஒரு முறை அது உங்கள் உறவினராக இருக்கலாம், தோழனாக இருக்கலாம், ஒரு தோழியாக இருக்கலாம், கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். ஒரு துன்பத்தில் இருக்கிறவங்களை நேரில் பார்த்து ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு தோள் தட்டி சொல்கிற ஆறுதல் இருக்கு பாருங்க. கோடி ரூபாய் கொடுத்தால் கூட கிடைக்காத நிம்மதி அந்த ஆறுதலுக்கும் ஸ்பரிசத்துக்கும் உண்டுங்க. அதனால தான் இன்னைக்கும் உலகத்தில் மனிதம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ ஒருவருக்கொருவர் முகம் பார்த்து பேசுவதற்கும் ஒருவர் அன்பை பரிமாறிக்கொள்வதற்கும்னு ஒரு அக்கேஷன் இப்போ சொன்னா தான் புரியுது. ஒரு சந்தர்ப்பம், ஒரு சூழல், இதை உருவாக்குறது அப்படிங்கிறது ஒன்று உண்டு. இப்போ பல பேர் இந்த மேற்கத்திய கலாச்சாரத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, அதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் நேராக பார்த்து பேசுறது, ஒரு வாழ்த்தை பரிமாறிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு பர்த்டே பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ஒரு கெட் டுகெதர் அப்படின்னு சொல்கிறது. அது எதுக்குன்றது அப்புறம்தான், யார் நடத்துகிறாங்களோ அதை பொறுத்து தான் அதனுடைய தன்மை இருக்கும். நீங்கள் நம்ம ஆன்மீக மரபில் பார்த்தீங்கன்னா, மனிதர்களோட அந்த ஃப்ளாட்டாக அப்படி போயிட்டே இருக்கிற வாழ்க்கை முறையில் நீங்கள் யோசிச்சு பாருங்க. நம்மளுடையது சம்பிரதாயப்படி தமிழ் மாதங்கள் தான் நம்ம கணக்கில் எடுத்துக்குவோம். ஒன்று அமாவாசை, இன்னொன்று பௌர்ணமி. இந்த 2 திதியையும் நாம் பிரதானமாக கணக்கில் கொள்ளுவோம். அமாவாசை திதி அப்படிங்கிறது நம்முடைய மூதாதையர்களை நாம் நினைக்கிறதுக்கான திதி, எல்லாருக்கும் தெரியும். அந்த அன்னைக்கு நாம்
நம்ம வீட்டுக்குள்ள இருந்து மூத்தோர் வழிபாடு செய்து அவங்களுக்கு சாப்பாடு படைச்சு அவங்க பிரசாதத்தை நாம சாப்பிட்டு நம்ம பெண்டு பிள்ளைகளோட ரத்த சம்பந்தம் உள்ள பங்காளிகள் அன்னைக்கு அமாவாசை சாப்பாட்டை மச்சான் மாப்பிள்ளை சம்பந்திபுரம் வீடு கூட எடுத்துக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? பங்காளி வீடுகள் அண்ணன் தம்பி வீடுகளுக்குள்ள தான் சாப்பிட்டுக்குவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப கட்டுப்பாடாக அமாவாசை அன்னைக்கு இருக்கிறது. நீங்க அப்படியே யோசிச்சு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு வீட்டுக்குள்ள இருக்கிறத விட வெளியில கிளம்பி வர்றது தான் அதிகமாக இருக்கும். அன்னைக்கு திருக்கோவிலுக்கு வர்றது, உற்சவம் நடத்துறது, அன்னைக்கு சுவாமி புறப்பாடு பண்றது, தேரோட்டம் செய்யறது, கிரிவலம் வர்றது, இது எல்லாம் உலக மக்களோட கூடி எல்லாரும் சேர்ந்து இருக்கிறது. இப்போ நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்க, ஒரு 30 நாளையில் 15 நாளில் அமாவாசை, அடுத்த 15 நாளில் பௌர்ணமி வருது. இந்த ரெண்டையும் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அன்றாட வேலைகள், பணிகள், தொழில்கள் இது எல்லாத்துக்கும் நடுவில் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை மூத்தோரை நினை, ஒரு மாதத்துக்கு ஒரு முறை திருக்கோவிலுக்கு போ, உன் சமுதாய மக்களை சந்தி, ஆண்டவனை வழிபடு, தனிப்பட்ட முறையில் பெரியவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை வழுவாமல் செய், அடுத்தது சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய அந்த கூட்டு வழிபாட்டையும் வழுவாமல் செய் என்று நம்ம பெரியவர்கள் ரொம்ப சுத்தமாக உருவாக்கிய வழிபாட்டு முறைகள் தான் இவையெல்லாம். அப்போ அதை செய்கிற போது நமக்கு மனசுக்கு ஒரு விதமான மாற்றம் வருது. இப்போ பல பேர் சொல்கிறாங்க இல்லையா, நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கிற ஒரு மாதிரி மன அழுத்தமாக இருக்குது. என்ன மன அழுத்தம்? ஒரு அழுத்தமும் கிடையாது. நீ கதவை திறந்து வெளியில் வந்து மற்றவங்கள்ட்ட பேசணும். இதுக்கு உடனே எல்லாரும் சொல்கிற பதில் என்ன தெரியுமா இருந்துட்டு இருக்கு? அடுத்தவன்கிட்ட பேசி வம்பு வளர்க்குறதுக்கு நம்ம பேசாமல் கதவை சாத்திட்டு இருக்கலாம்ப்பா சொல்கிறாங்களா? அதுக்கு பேர் புத்திசாலித்தனமோ அறிவு வளர்ச்சியோ கிடையாதுங்க. அடுத்தவனை பார்த்து சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் அவங்களெல்லாம் பார்த்தா, எனக்கெல்லாம் இந்த மக்க மனுஷங்க முகத்தை பார்க்கவே பிடிக்கலைங்க. நான் உண்டு, என் வேலை உண்டு, சம்பளம் உண்டு, சாப்பாடு உண்டு, தூக்கம் உண்டு. காசை வாங்கிட்டு வந்தேன்னா வரும்போதே பிரியாணியை வாங்கிட்டு வந்தேன்னா சாப்பிட்டேன்னா கதவை சாத்திட்டு தூங்கினேன்னா, இதெல்லாம் என்ன மனுஷ வாழ்க்கைன்னு எனக்கு தெரியல. 10 பேரை பார்த்து பேசுகிற போது எல்லார்கிட்டையும் நமக்கு ஒத்த கருத்து வராது. எல்லார்கிட்டையும் ஒத்த கருத்து வரணும்ன்ற கட்டாயமும் கிடையாது. வாசம் தானேம்மா? நான் சொல்கிறத ஒத்துக்கிட்டே ஆகணும்னு உங்களுக்கு ஏதாவது கட்டாயம் இருக்குதா? ஒருத்தர் கருத்துலேருந்து இன்னொருத்தருக்கு மாறுபாடு வரலாம். மனிதன் எங்கே தெரியுமா உயருகிறான்? நம்ம சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாம் ஆமான்னு சொல்லி ஒத்த கருத்தாக இருக்கிறவங்களோட பழகிறது பெரிய வித்தை கிடையாது. அது யார் வேணாலும் பண்ணிட்டு போவாங்க. மாறுபாடு கருத்து, முரண்பாட்டு கருத்துகள் இருப்பவர்களோடும் நட்பாக பழகுவதுதான் மனிதனுடைய அறிவு முதிர்ச்சிக்கு அடையாளம். இல்லை சந்தேகம் இல்லாமல் தட்டலாம். தட்டினா ராஜகோபாலனை ஏதோ ஃபைன் போட்டுற மாதிரியே பயந்து தட்டுற மாதிரி இருக்கு. நான் சொல்றது எளிமையா புரியுது இல்லைம்மா? வீட்டை விட்டு வெளியில வந்தாலே முரண்பாடுன்றாங்க. முரண்பாடு வரட்டுமே. இப்போ என்ன